வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்றின் இரண்டாவது பாகம், அரசியல் வாழ்க்கை. பெரியாரின் கொள்கைகளால் மிகவும் கவரப்பட்ட அறிஞர் அண்ணா நீதி கட்சியில் சேர்ந்தார். 1935 நடந்த பொது தேர்தலில் பத்துநாயக்கம் பட்டியின் தொகுதியில் நீதி கட்சிக்கு ஆதரவாக போராடினார். தன்னுடைய முதல் தேர்தலில் தோல்வியடைந்தார் பேரறிஞர் அண்ணா. இந்த தோல்விக்காக அவர் வருந்தவில்லை. ஏனென்றால் ஒரு வெற்றி ஒரு மனிதனை செயல்பட செய்யும், ஆனால் ஒரு தோல்விதான் ஒரு மனிதனை சிந்தித்து செயல்பட செய்யும் என்று நம்பினார் அறிஞர் அண்ணா. அந்த தோல்விக்கு பிறகுதான் திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த செங்குந்தர் வாலிப மாநில மாநாட்டில் பெரியார் அறிஞர் அண்ணாவை கண்டெடுத்தார். பெரியார் தான் அறிஞர் அண்ணாவை கண்டெடுத்தார். அதன் பிறகு பெரியார் நடத்திய குடியரசு, விடுதலை போன்ற இதழ்களின் நூல் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் அறிஞர் அண்ணாவை மாதம் 60 ரூபாய் சம்பளத்திற்கு நியமித்தார் பெரியார். 1947 15 ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. அந்த நாளை கருப்பு தினம் என்றார் பெரியார். ஏனென்றால் பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்துவிட்டது. ஆனால் அந்த சுதந்திரம் திராவிடர்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் நம்மை ஆள்கின்ற காங்கிரஸ் என்னும் அரசு வட இந்தியர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மட்டுமே சரிசமயமாக இருக்கின்றது, திராவிடர்களுக்கு இல்லை. எப்பொழுது தென் தமிழகத்திலும் தென் இந்தியாவிலும் திராவிடர்களுக்கு சுதந்திரம் கிடைக்கின்றதோ அதுதான் சுதந்திர தினம் என்றார் பெரியார். ஆனால் இக்கூற்றினை தவறு என்றார் பேரறிஞர் அண்ணா. ஏனென்றால் சுதந்திரம் என்பது இந்தியர்களுக்கு அனைவருக்கும் பொதுவானது. இதை திராவிடர்கள் வட இந்தியர்கள் என்று பிரிக்கக்கூடாது, பிரிவினை என்பது இருக்கக்கூடாது என்றார். இதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை செப்டம்பர் 17 1949 தொடங்கினார். என்னதான் இவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவருடைய புதிய கட்சியின் தலைவராக பெரியார் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவன் இல்லாத படையாக, தலைவர் இல்லாத கட்சியை வழிநடத்தினார் பேரறிஞர் அண்ணா. பின்பு 1952 திராவிடர்களின் வாழ்க்கை வரலாற்றில் மிகவும் முக்கியமான 3 போராட்டங்களை நடத்தினார். முதலாவது போராட்டமாக எங்கிலும் இருக்கும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தி திணிப்பு என்பது 1932 இப்பொழுது வரை இந்தி திணிப்பு இருக்கின்றது. அந்த இந்தி திணிப்புக்கும் இந்தி எழுத்துக்களுக்கும் எதிரான போராட்டம், குலக்கல்விக்கு எதிரான போராட்டம். குலக்கல்வி, மாணவர்கள் தங்களுடைய பள்ளி படிப்பில் அரை வேலை நாட்களில் பள்ளி பாடத்தையும் மீதிருக்கும் அரை வேலை தந்தையின் வேலைகளையும் செய்ய வேண்டும். இதுதான் குலக்கல்வி திட்டம். இதைதான் மத்திய அரசு செயல்படுத்தியது. இரண்டாவது போராட்டம், தந்தை பெரியாரை விமர்சித்த நேரு அவர்களுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும். மூன்றாவது போராட்டம், இந்தியாவில் தமிழகம் என்னும் மாநிலத்தில் திருச்சி என்ற மாவட்டத்தில் இருக்கும் தாரணியாபுரத்தின் பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம். ஒரு தமிழகம் என்னும் மாநிலத்தில் இருக்கும் பெயரை மாற்ற நாம் ஏன் மத்திய அரசிடம் அனுமதி கோர வேண்டும்? மாநில அரசிடம் தானே அனுமதி கோர வேண்டும். மாநில அரசிற்கு தாங்கள் அந்த உரிமை தரவில்லை என்றால் எதற்காக மாநிலங்களை பிரித்தீர்கள் என்று கேள்வி எழுந்தது. அதற்காக 1962 அவர் மாநிலவையில், அதாவது அவருடைய முதல் மாநிலவையில் தன்னை ஒரு திராவிட மகன், திராவிடியன் என்று அவருடைய அறிமுகம் செய்தார். இதனை கேட்ட நேரு அவர்களுக்கு சற்றே பயம் வந்தது. ஏன், இந்தியா என்னும் நாடு மீண்டும் ஒரு பிரிவினையை சந்தித்து விடுமோ என்று பயம். அதற்காக யாரெல்லாம் தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்துகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கடும் தண்டனை நிறைவேற்றப்படும் என்று நேரு அவர்கள் அரசாணை வெளியிட்டார். அதற்காக பயப்படாமல் தனி நாடு கோரிக்கை வேண்டாம், ஆனால் மாநிலத்திற்கு என்று சுய ஆட்சி இருக்க வேண்டும், அதுதான் மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுய ஆட்சி என்ற கருத்தை வலியுறுத்தினார் பேரறிஞர் அண்ணா. சுயாட்சியை பற்றி மீண்டும் ஒரு காணொலியில் காண்போம். இப்படி சுயாட்சிக்காக போராடிய அறிஞர் அண்ணா
மீண்டும் பிரதமரான நேரு அவர்கள் 3 மொழி கொள்கையை வலியுறுத்தினார். இந்தி இருக்கக்கூடாது என்பதற்காக தமிழகத்தில் 2 மொழி கொள்கையை வலியுறுத்தினார் பேரறிஞர் அண்ணா. 1952ஆம் ஆண்டு நடந்த காஞ்சிபுரத்தில் சூரியன் என்ற சின்னத்தில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டார். அப்போது 15 தொகுதிகளை வெற்றி பெற்று காஞ்சிபுரத்தில் வெற்றியை தழுவினார் பேரறிஞர் அண்ணா. ஆனால் காஞ்சிபுரத்தில் அடுத்து நடந்த தேர்தலில் 50 தொகுதிகளில் தோல்வியை தழுவினார். ஏன் இன்றளவும் தெரியவில்லை. அதற்காகத்தான் காஞ்சிபுரத்தின் தேர்தல் ரகசியம் என்ற நூலை எழுதியுள்ளார். பிறகு 1967ஆம் ஆண்டு நடந்த மாநிலவை தேர்தலில் ஒரு படி, அதாவது 3 படி அரிசி நிச்சயம், அதில் ஒரு படி நிச்சயம் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்தார். இதனால் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் சென்னை மாகாணத்தின் கடைசி முதலமைச்சராகவும் இருந்தார். எப்படி? 14ஆம் தேதி ஜனவரி மாதம் 1969ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் பெயரை தமிழ்நாடு என்று மாற்றினார். இதனால் தான் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் சென்னை மாகாணத்தின் கடைசி முதலமைச்சராகவும் இருந்த பெருமை அறிஞர் அண்ணாவிற்கு சேரும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையையே அரசியல் மீது வைத்திருந்த காதலருக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் அர்ப்பணித்த அறிஞர் அண்ணாவின் வாழ்க்கையில் புற்றுநோய் என்ற ஒரு கசப்பான நோய் இருந்தது. இந்நோயை பற்றி கவலைப்படாமல் தன் நாட்டு மக்களுக்காக உழைத்ததால் 3 பிப்ரவரி மாதம் 1969ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்தார் அறிஞர் அண்ணா. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கை சுமார் 1.5 கோடியாக இருக்கப்படும் என்று மதிக்கப்படுகிறது. இவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கை உலக சாதனை படைத்திருக்கிறது. இப்படி பிறந்த போது அடுத்த தெருவுக்கு கூட செய்தி இல்லாத போது அவர் இறக்கும் போது உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் அது ஒரு கசப்பான தினமாக அவர் மாற்றியிருக்கிறார் என்றால் அது அவருடைய பெருந்தன்மை மற்றும் மொழி புலமை மற்றும் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக அவர் வைத்திருந்த காதல் தான். இந்நாளில் அறிஞர் அண்ணாவை பற்றி பேசியது எனக்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியை தருகின்றது. மேலும் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள் என்று வற்புறுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.